பெருமாளே, என் பெத்த ராசா, என்னையும் மகளை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படா மனசு வருந்தது? இப்படி அநியாயமே குண்டி ஆடிட்டு பெருமாள் பெருமாள் ஓடி போயிட்டியே. நான் பெத்த ராசா, எந்தரா பெருமாளே, எந்திரி. ஐயோ அப்பா, ஒத்தமா ஒத்தமான்னு 1000 தடவை கூப்பிடுவியப்பா. இனிமே என்ன யாருப்பா ஒத்தமான்னு கூப்பிடுவா? பெருமாளுக்கும் பெத்தமாளுக்கும் பிறந்தவன்னு பெருமை பீத்திக்கிட்டு கிடந்தனே, இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டியப்பா. அடியே ஒத்தம்மா, உன்னை நான் பெக்கிறதுக்கு கொஞ்சமாவா எனக்கு கொஞ்சம் நான் உங்க அப்ப அப்படி என் நெஞ்சே நெட்டிட்டு நிக்குதுடி. என்னடி பண்றது? இன்னைக்காவது ஒரு நாளாவது என் மேல காலை தூக்கி போடாம உங்க அப்பா தூங்கவே மாட்டாருடி. ஐயோ அம்மா, இனிமே உன்னை தூக்கி தூக்கி போட ஆளே இல்லையம்மா. உங்க அப்பா யாருமா தூக்கி போடுவா? அடியே ஒத்தம்மா, உங்க பெரிய பண்ண வர சொல்றீ என்ன தூக்கி போடுறதுக்கு? ஏமா உன்னை தூக்கி போடுறதுக்கு நம்ம பெரியப்பா வர சொல்லிட்டா? நீ வேற குழியில தூக்கி போடுறதுக்கு வர சொன்னா நீ வேற. நான் கூட உன் மேல காலை தூக்கி போடுறதா வர சொல்றியோன்னு நினைச்சேன். பாத்தியா, நீ போனதுக்கு அப்புறம் அம்மால தூக்கி போடுறதுக்கு ஆளே இல்லாம போயிடுச்சுப்பா. ஏ பெருமாளே பேத்த பெருமாளே, என் நெஞ்ச திறந்து காமிக்கிறேன். நான் அதை பார்த்தும் குடும்பம் நீ என்ன எந்திரிக்க மாட்டேங்கிற. பாருடா பாரு. அவன் முழிச்சிருக்கும் போது நீ திறந்து காட்டினாலும் அவன் எந்திரிக்க மாட்டான். நீ என்னதான் திறந்து போட்டு நின்னாலும் அவன் உன்னை பார்க்க மாட்டான். இழுத்து மூடிக்கிட்டு என்னடி பண்றது? இழுத்து மூடிட்டு தாண்டி இருந்தாவனா? அவனே வாயை பிறந்து கிடக்கிறான். இனிமே யாரு என்ன என்னடி பண்ண முடியும்? ஒண்ணு மாதிரி பண்ண முடியாது. அடியே பெத்தம்மா, கழிஞ்சிருச்சா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் பெத்த மகளே ஒத்தம்மா, போதுண்டி போதும். நான் செத்தா நீங்க எப்படி அழுவீங்கன்னு ஒத்திக்கு பார்க்க சொன்னேன். பெத்தம்மா பெருசா அழுகுற, என் மேல அவ்வளவு பிரியமா? பிரியமும் இல்ல, பிராந்தி இல்ல, திக்ஸி இல்ல. ஆட போயா நீ வேற. இந்த ஊர்ல இருக்கவங்க நான் செத்த எப்படி உண்மையாளுமே என்ன 10 பேராவது சொல்லக்கூடாது. அதனாலதான் நான் அழுதேன். அம்மா உண்மையாலுமே நீ எப்ப சாவ சொல்ல, அப்பயாவது அழுது காமிக்கிறேன். என்னடி கட்டண புருஷனை எப்ப சாவுன்னு கேக்குற? நான் செத்தா நீ விதவடி. விதை விதைக்க தெரியாம கூட வாழ்ந்துடலாம், அதுக்கு விதவையாவே இருந்துட்டு போயிடலாம். முதல்ல தெரிஞ்சுக்கோ, இந்த ஒத்த பிள்ளைய ஒத்தம்மாவ நான் பெத்தி எடுக்கிறதுக்குள்ள உன்னோட சாமானத்தை உருட்டி உருட்டி எத்தனை தடவை ஒத்திக்க பார்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் தெரியாது. இங்க பாரியா, ஆம்பளை கண்ணு அடிச்சா கர்ப்பமாவாங்க. அவன் தான் ஆம்பளை, நீ ஒன்னும் ஆம்பளை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. எப்ப பாரு உனக்கு சாமியாடி சாமியாடி கல்புறத்தை பொத்தி பொத்தி காமிச்சு காமிச்சு ஒத்த பிள்ளைய பெத்த ஒத்தமா பெத்தி வச்சிருக்கேன். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, உப்பு இல்லாத ஊறுகாய ஒரு டைம் தான் சப்ப முடியும். சும்மா சும்மா சப்புனா அது ருசிக்காது. அதனால தெரிஞ்சுக்கோ. இத்தனை வாட்டியா உருட்டுனேன்? ஆமாடி, என்னடி பண்றது? அதனால இப்படி நெட்டுக்க நின்று கிடக்குறேன். பெத்தம்மா, இந்த பெருமாளுக்கு அதுல பெயிலியர் தான். மத்தபடி உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிறதா இல்லையா? இங்க பாரியா, 3 வேளை உழவை காட்டியும் ஒரு வேலையாவது ஊற வைக்கணுமா? நார வைக்கணும். ஆளையும் மொவரையும் பாரு. இங்க பாரியா, நான் ஒத்தம்மாவை எப்படி இல்லாம பாதுகாத்து வச்சிருக்கேன். என் வாழ்க்கை தான் பைப்பில் காத்து நாய் போச்சு. என் புள்ள வாழ்க்கையாவது அப்படி மலரட்டுமே. ஒத்தம்மா அடி தங்க புள்ள மாடு ஓட்டிட்டு வரணும் தான் கட்டி வைக்கணும். மாட்டை கூட என் பிள்ளைய கட்டி வைப்பேன். ஆமா தானே தங்கம்? மாடெல்லாம் வேணாம், மனுஷன் தான் வேணும். நல்ல மாப்பிள்ளையடி வருவாங்கடி. இங்க பாருடி, நாளைக்கு உனக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு ஒத்திக்க, சரியா? அம்மா, இன்னைக்கு நடந்தது வெறும் ஒத்திகை. சரி, நாளைக்கு நடக்க போறது நிஜம்.